கேரளா முறையில் உருளைக்கிழங்கு தீயல் பண்ண போகிறோம். அதனால தாளிப்பு பொருட்கள் தான் ரொம்ப 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 முக்கியம். ஆரம்பத்தில் சேர்க்குற வாசனை தான் கடைசி முடிக்கும் நின்று நல்லா. இந்த மசாலா ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கு அடைய ஏற்றிக்கும். ஸோ இதோடைய வண்ணம் இந்த கலரில் தான் இருக்கணும். சூப்பராக வந்துட்டு இருக்கு பாருங்க. தேங்காய் பால் எல்லாமே இந்த உருளைக்கிழங்குல நல்லா ஜூஸாக அப்படியே ஏறி இதிலே வெந்து வரணும். அப்படியே நம்ம தீயாக ரெடி ஆயிடுச்சு அந்த தேங்காய் பால் ஜூஸோட. நீ பத்திச்சு போ. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கனவு தோட்டத்தில் ஒரு அருமையான கேரளா முறையில் உருளைக்கிழங்கு டீ பண்ண போறோம்னா டீயா சமைக்க போறோம். இன்னைக்கு டீ கிடையாதுப்பா, தீயல் பண்ண போறோம். கேரளாவில் ரொம்ப ரொம்ப தீயல்னாலே பல விதமான தீயல்கள் பண்ணுவாங்க. அதில் நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு, ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு சைவத்தில் எடுத்துருக்கோம். சைவத்தில் பண்ணும்போது ஒரு உருளைக்கிழங்கை வச்சு தீயல் பண்ணால் எப்படி இருக்கும் அதுதான் முக்கியமாக பண்ண போகிறோம். எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம வித்தியாசமான பொருட்கள்லாம் தாளிப்புக்கு சேர்ப்போம். அது இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு எது கூட வேகுது இதெல்லாம் தான் இன்றைக்கி முக்கியமான காணொலி. ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தொட்டுக்க மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். இன்னொன்று மெயின் டிஷ்ஷாக கூட ரைஸுக்கோ சப்பாத்திக்கோ பூரிக்கோலாம் சாப்பிட்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தீயல் தான் இன்றைக்கி நம்ம கட்டப்போம். வழக்கமாக நம்ம உருளைக்கிழங்கு செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சோம்னா சாதத்துக்கும் சரி வெரைட்டி ரைஸுங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அட்டகாசமான விருந்து தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இது கூட நம்ம வந்து என்னென்னலாம் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா வடி சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், தக்காளி ரசம், தாளிச்ச மோர், உருளைக்கிழங்கு தீயல், கோஸ் கூட்டு, வடை, பாயாசம், அப்பளம் இதெல்லாம் சிறப்பாக சமைச்சு கொண்டு போய் ரோட்டோர ஒரு வேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த வடை பாயசத்தோட விருந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரு தனுராஜன் அவருடைய 64வது பிறந்த நாளுக்காக இவ்வளோ சிறப்பான விருந்தும் கொடுக்குறாங்க. ஐயாவை வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான குடும்பத்தினர் திருச்சியிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்று பிறந்தநாள் காணும் ஐயா நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கேரளா ஸ்டைலில் உருளைக்கிழங்கு தீயலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய், கடுகு கலப்பு, வரமிளகாய், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள். உப்புத்தூள் இல்லைங்கய்யா, கண்ணாடி கழட்டுங்க நான் கேட்குறீங்களா? இதெல்லாம் வேற சொல்கிறாருங்க. எனக்கே இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். தீயல்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்டு தீய வச்சிடக்கூடாது. தேங்காய் பால், வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு தீயல் பண்ண போகிறோம். உண்மையிலே தீயல் எப்படி பண்ணுறன்றது இதுதான் கரெக்டான செய்முறை நாங்கள் பண்ண போகிறோம். இல்லைங்க, பாத்திரம் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, ஒரு 3 வரமிளகாய். ஏன்னா கேரளானால தாளிப்பு பொருட்கள் தான் ரொம்ப 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 முக்கியம். அந்த வாசனை தான் ஆரம்பத்தில் சேர்க்குற வாசனை தான் கடைசி முடிக்கும் நின்று நல்லாடும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்து, பொடியாக வெட்டின இஞ்சி ஒரு 50 கிராம். வெறும் இஞ்சி மட்டும்தான், பூண்டு கிடையாது. 2 பச்சை மிளகாய், 2 மிளகாவும் இதுக்கு வரணும். அதனால தான் தீயல். பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தவொடனே ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கணும். 2 வெங்காயமே இந்த தீயலுக்கு சேர்க்கணும். வாசனை வருதுங்களா? இஞ்சி வாசனை போதுமாயா? கண்ணாடி பதம் வந்துச்சிங்களா? அவ்வளோதாங்க. காஞ்ச மிளகா வாசனை, இஞ்சி வாசனை, அந்த கருவேப்பிலை வாசனைலாம் அந்த தீயலுக்கு சூப்பராக வரும்போது அடுத்தது நம்ம கார மசாலா பொருள் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதில் வந்து காரத்தூளில் மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கொஞ்சம் கல் உப்புங்க. அடுத்த பொடியாக வெட்டின உருளைக்கிழங்கு, இந்த மசாலா ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கு தான் அடைய ஏற்றிக்கும். ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம், இந்த தீயல் வந்து முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், அதில் தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும்னு. அதுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கோம். சரி, ஒரு 1/2 கப்பு அளவு தேங்காய் பால் சேர்த்துங்க.
தேங்காய் பாலில் உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதோடைய வண்ணம் இந்த கலரில் தான் இருக்கணும். அந்த கலர் தான் வரும். மிளகாத்தூள் சேர்க்கல தம்பி, வரமிளகாயும் சேர்த்துருக்கோம், காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், ப்ளஸ்ஸு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த டிஷ்ஷுக்கு தீயலுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. ஏன் சேர்க்கலன்னு கேட்டேன். அதுக்கு பதில் தான் பதில். சமையல்னாலே வித்தியாசம் தான்ப்பா. ஒரு பொருள் ஆட் ஆகும், ஒரு பொருள் கம்மியாகும், பேர் மாறும். புதுசாக கல்யாணம் பண்ணவன் பீச்சுக்கு பார்க்குக்கு சினிமாவெல்லாம் அடிட்டு போயிருந்தானா. சினிமா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒரு வருஷம் அப்படி ஓடிச்சு. மறு வருஷம் குழந்தை பிறந்துருச்சு. அப்புறம் திரும்ப இட்டுட்டு போக மாட்டேறாங்க. முத மாதிரி நீங்கள் இல்லை பீச்சுக்கு சினிமாவெல்லாம் இட்டுட்டு போக மாட்டேறீங்க அப்படின்னு உங்கள் மனைவி கேட்குறாங்க. அவங்க எங்கள் மனைவி இல்லை, அவங்க மனைவி கேட்குறாங்க. உனக்கு தான் இல்லையா? அவங்க மனைவி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன, அவங்க கணவர் என்ன பதில் சொல்கிறாரு, எவனாவது எலெக்ஷன் முடிஞ்சிட்டு பிறகு பிரச்சாரம் பண்ணுவானா கூறு கட்டவல அப்படின்னு அந்த மாரி இருந்து கொடுக்குற விலக எனக்கு. நான் ஊராக பிரச்சாரம் பண்ணுவேன். அவருக்கு இல்லை எலெக்ஷன் முடியல. ஓ பை எலெக்ஷனா? எத்தனை மாவட்டங்கிறது எல்லா மாவட்டத்திலும் நான் பிரச்சாரம் பண்ணுவேன். 10% உருளைக்கிழங்கு வேணுமா? அந்த கையை வச்சுட்டு கம்முன்னு இருந்து சொல்றாரு. கையை சும்மா வச்சிருந்தா உருளைக்கிழங்கு வந்துருமா? ஆமா, ஹிந்தின்னு இருந்தா பின்ன அடி பிடிக்கும்ல. அடி எப்படி பிடிக்கும்? முதல் போட்டவங்களுக்கு கையை பிடிக்கும். உனக்கு என்ன அடி பிடிக்குன்றா? தேங்காய் பாலில் தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இருக்கோம். இது என்ன ஆகும்னா அடி உக்காந்துடும். ஸோ தீயால் வந்து தீயாமல் எடுக்கணும்னா அப்பப்போ கிண்டிக்கிட்டு தான் இருக்கும். சும்மா சூப்பராக வந்துட்டு இருக்கு பாருங்க. அந்த தேங்காய் பால் எல்லாமே இந்த உருளைக்கிழங்குல நல்லா ஜூஸாக அப்படியே ஏறி இதிலே வெந்து வரணும். அப்படியே மூடி சும்மா பார்த்து வேற அதில் ஒரு வம்புடா. அது நாங்கள் சொல்லணும் அந்த வார்த்தை மட்டும். கடைசி வார்த்தையை நாங்கள் தான் சொல்லணும். நம்மளுடைய உருளைக்கிழங்கு தீயல் சும்மா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோட நம்ம போட்ட தாளிப்பு பொருட்களோட மனத்தோடு இருக்குது. கடைசியாக மிளகுத்தூள், ஒன்றும் பாதியமாக இடித்த மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்து அப்படியே முடிச்சிடும். மிளகை போட்டவொன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடும். அப்படியே அந்த மிளகு வந்து அந்த உருளைக்கிழங்கு மேலே அப்படியே அங்கங்கே அப்படியே ஒட்டியிருக்கும். சும்மா தீயாக ரெடி ஆயிடுச்சு அந்த தேங்காய் பால் ஜூஸோட. நீ பற்றிச்சு போ. அடிக்கிற வெயில குளிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு தான் இப்போ நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோம். வெயில் சரியான தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ சட்டை நினைய எங்கள் அப்பா தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. இந்தாப்பா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. பார்த்துங்க மக்களே. தம்பி அசைவமாக இருந்துச்சுன்னா தம்பி கையிலேருந்து தட்டு மாறி இருக்குங்களா? சாப்பிடுங்க, அப்படியே அள்ளி சாப்பிட்டுட்டு. கேரளா ஸ்டைலில் ஒரு உருளைக்கிழங்கு தீயல் ரெடி சாப்பிடுங்க. எனக்கு ஒன்று ரெடி பண்ணி விடுவா. அடுத்தது எப்படிப்பா இருக்கு? சூப்பராக இருக்கு, கறி மாதிரி இருக்குப்பா. தேங்காய் பால்லேயே அந்த உருளைக்கிழங்கு வெந்து அந்த தேங்காய் பால் மனம், தேங்காய் எண்ணெயோட மனம் அப்படியே அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே இருக்குது. ஏன்னா பொதுவாக நம்ம செய்யும் போதெல்லாம் பார்த்தோம்னா வெறும் வெங்காயம் கடுகு உளுந்து மட்டும் போட்டு செய்வாங்க. அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இது வந்து மொத்தமாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. வெள்ளை சாதத்துக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு வறுவல் தீயல். இதில் பார்த்தீங்கன்னா சுவைக்காக பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்குறோம், சின்ன வெங்காயமாக சேர்த்துருக்கோம். காரத்துக்கு அந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய். அதிக பருவத்தை தூக்காம சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் விட தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால். ஸோ உருளைக்கிழங்கு எடுத்தால் நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ண வழக்கம் போல் உருளைக்கிழங்கு வறுவல் மசாலா விட இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அது தேங்காய் எண்ணெய் அவ்வளோ ஆரோக்கியம். தேங்காய் பாலோட சாப்பிடும்போது இன்னும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மணமணக்கும் உருளைக்கிழங்கு தீயல் சும்மா அருமையாக அட்டகாசமாக சூப்பராக சுவையாக இருந்ததுன்னா மிளகெல்லாம் போட்டு சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க. தீயல் சும்மா சூப்பராக தயார் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அப்படியே ரோட்டோர உணவுக்கு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு வாழையில் மடித்து கொண்டு போய் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். ஐயா தனுராஜன் அவங்களுடைய 64வது வருட பிறந்தநாளுக்காக சைவ விருந்து சும்மா அட்டகாசமாக சமைச்சிருக்கோம். இதை அப்படியே பார்சல் போட்டு கொண்டு போய் கொடுக்கும். ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு தரமான சாப்பாடு வெடிக்கிறோம் பார்சல் பண்ணால். கல்யாண வீட்டு சாம்பார் தயாராக இருக்குங்க. நல்ல மணத்தை தயார் பண்ணுறீங்க. நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் தரமாக போட்டு பார்சல் போட போகிறோம். ரசம் தயாராகி விட்டது, அப்படியே பார்சல் போட போகிறோம். கோஸ் கூட்டு தயாரா? அப்படியே பார்சல் போட வேண்டியதான். என்னையா விறகு அடுப்புலையா வடை ரெடியா? மசால் வடை தரமாக ரெடி ஆகிட்டு ரொம்ப முருன்னு. என்ன சாங்? தாளிச்ச மோரா? ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு பால் பாயசமா? சேமியா அரிசி போட்டு. சொல்லுங்க ஐயா. பார்சல் போதா? ஆமாம் ஐயா, பார்சலுக்கு திரும்பி வாழை இலை வச்சாச்சு. வாழை இலை வச்சு வழக்கம் போல் நம்ம ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு தரமான உணவு கொண்டு கொடுக்க போகிறோம். அது கூட நம்ம உருளைக்கிழங்கு தீயல்
கேரளா முறையில் ஒரு உருளைக்கிழங்கு தரமாக மடிக்கிறோம். மதிய விருந்து கொடுக்க போகிறோம். மிஸ்டிங் போலுது. ஆமாங்க ஐயா, சாப்பாடு உருளைக்கிழங்கு தீயல் வச்சுருக்கோம். பருப்பு வடை ஒன்று, அப்பளம், ஒரு சாம்பார், ஒரு ரசம், ஒரு மோர் குழம்பு, பாயாசம், கோஸ் கூட்டு, தண்ணி பாட்டில். இப்படியே கொண்டு போய் கொடுக்க போகிறோம். தனுராஜன் அவர்களுடைய 64வது பிறந்தநாளை முன்னிட்டு சைவ விருந்து திருச்சியிலேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்குறாங்கண்ணா. எல்லாம் வரணும், நாங்கள் வாங்கி திங்கணும். மேலும் மேலும் இன்னைக்கு நல்லா வசதியாக வந்து அடுத்த வருஷம் இதோட நல்லா செய்யணும். ஐயா, தனுராஜன் அவர்களுடைய 64வது பிறந்தநாளை முன்னிட்டு அவங்க குடும்பத்தார் இந்த சைவ விருந்து கொடுத்துருக்குறாங்கன்னா திருச்சியிலேருந்து. அவங்க குடும்பம் வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களும் பெற்று அவர்கள் பேரும் புகழும் ஆகி குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடியில்லாமல் தீர்க்காய்க்க இருக்க என்னை படைத்த பிரம்மனை பன்றாடி வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய நமக. ஐயா, தனுராஜன் அவருடைய 64வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த சைவ விருந்து கொடுத்துருக்குறாங்க திருச்சியிலேருந்து அவங்க குடும்பத்தார். ரொம்ப நன்றி அப்பா, கொடுத்த சாப்பாடுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் நல்லா இருக்கணும், பேரை பற்றி நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்ப்பா. எந்த குறையில்லாமல் நன்றி, நீடோ நல்லா இருக்கணும்ப்பா. நல்லதே வருஷம் வருஷம் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சாப்பாடு கொடுத்ததும் நன்றி. நல்லபடியாக நல்லா இருக்கணும், குடும்பம் செல்வாக்காக இருக்கணும், 100 ஆயுசுக்கு பேரும் புகழோட வாழ்ந்து வரணும். இதே மாதிரி வருஷம் வருஷம் 1000 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கணும். நல்லபடியே நடக்கும். நன்றி. தனுராஜன் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவங்க குடும்பத்தார் சைவ விருந்து திருச்சியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அக்கா மாட்டி நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்குட்டி நல்லா இருக்கணும், கணபதி வாசல கோடி குடிக்க நல்லா கொடுக்கணும். நம்ம 7 தர்மம் பண்ணணும். ஐயா, தனுராஜன் அவர்களுடைய 64வது பிறந்தநாளை முன்னிட்டு அவங்க குடும்பத்தார் இந்த சைவ விருந்து கொடுத்துருக்குறாங்க. சிவனையே போட்டு நல்லதே நடக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், என்னைக்கு நல்லா இருக்கணும். இன்னும் 100 ஆயுசு அந்த ஆயுசு 100 இருந்தும் உள்ள வீட்டையோட பேரும் புதுமையோடு வாழ்ந்து இன்னும் ஒரு வடைக்கு செய்யறதுன்னு 2 வடையாக அந்த விநாயகரும் ஒரு நல்ல வழி காட்டுக்கிறோம். பிறந்த நாள் கொடுத்த குடும்பம் அவங்க ஆயுசு 100 அவங்க குலகோத்தரம் நல்லா இருக்கணும். பிள்ளையாரும் என்னைக்கு அவங்களுக்கு நீண்ட ஆயுதம் நிம்மதி படுத்தி கொடுத்து இது போல வருஷம் இன்னும் நிறைய கொடுக்க ஒரு பாக்கியத்தை கிடைக்கும். குடும்பம் நல்லா இருக்கணும். வாழையா வம்சம் வளர்ந்து அவங்க குடும்பமே இன்னைக்கு வெற்றியோடு இருந்து இன்னைக்கு 10 பேருக்கு வழிகாட்டி நின்று வரும்போது சகலமாக அந்த குடும்பத்துக்கு நிறைய பேத்தியோட வாழையா வம்சமாக விருகி இனவதி வாசலை கொடுத்து மீண்டு வரும்போது சகல பாக்கியம் வைத்து நிறைய மாட்டோடு வருவார். பார்த்துருப்பீங்க, ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு மதிய விருந்து தேடி தேடி கொண்டு கொடுத்தோம். பஸ் ஸ்டாண்டில் இருந்தவங்களும் சரி, கோயிலோரம், ரோட்டோரம், இந்த மாதிரி வீடே இல்லாத மக்களுக்கு தேடி தேடி கொண்டு சிறப்பாக கொடுத்தோம். இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா தனுராஜா அவர்களுடைய 64வது வருட பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார் திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று இன்னும் 100 ஆண்டு காலம் வாழணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியாரின ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். இதே மாதிரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.